வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அரசியல் அல்லது சமூகம் சார்ந்த ஒரு பிரமுகரை இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது மனித உரிமைகள் செயல்பாட்டாளர், பேராசிரியர், எழுத்தாளர் மார்க்ஸ் அவர்களை. இங்கே நடக்கக்கூடிய ஆணவ கொலைக்கான அடிப்படை இந்த சாதிய கட்டமைப்பு இங்கே எவ்வளவு மோசமாக இருக்குது. இப்போ திடீர்னு இது மாதிரி இந்த ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எப்பொழுதுமே நடந்துட்டு தான் இருக்குது. மிக அதிக அளவில் மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய நாடுகள் இந்தியா ஒன்று. முஸ்லீம்கள் பசுக்களை வச்சிருக்கிறவங்க வீட்டுகளில் போய் அவங்களை கொல்றது, இந்த மாதிரியான தொடர்ச்சியாக அநீதிகள் நடக்கும்போதும் அதற்கு எதிரான ஒரு அறிக்கை கூட பிரதமர் இடத்துல இருந்தோ அல்லது முக்கியமான தலைவர்கள் இடத்திலிருந்து வர்றதே இல்லை. இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்களோட ஆட்சி இது. மோடி ஒரு பிரச்சாரம் பண்ணுறதே என்னென்னா, உங்களுக்கு பலமான அரசு வேண்டுமா, பலவீனமான அரசு வேண்டுமா? பலமான அரசு அப்படிங்கிறத இராணுவத்தை பலப்படுத்தணும். வணக்கம் சார். வணக்கம். ஆனந்த விகடனுடைய இந்த வருடத்திற்கான நம்பிக்கை மனிதர்கள் விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நீண்ட கள வாழ்வு, அதில் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கு இந்த சூழல்? நான் ஒரு 30-35 ஆண்டுகளாக எழுதிட்டுருக்கேன், பேராசிரியராக இருக்கேன். அதே போல் மனித உரிமை பணிகள்லையும் செயல்பட்டுருக்கேன். அவ்வப்போது இந்த மாதிரியான பாராட்டுகள், விருதுகள்ங்கிறது கிடைக்கிறது உண்டு. அதே சமயத்தில் கடுமையான விமர்சனங்கள், மாற்று கருத்து உள்ளவங்க திட்டுறது எல்லாமும் உண்டு. எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அந்த வகையில் ஆனந்த விகடன் இந்த ஆண்டு அந்த விருது கொடுத்து என்னை சிறப்பித்ததுக்கு அவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பொதுவாக நான் எப்படி இந்த மாதிரியான அங்கீகாரங்களை பார்ப்பேன் அப்படின்னா, இது ஒரு வெகுஜன ஊடகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான மனிதர்களை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னும் 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு. அப்போது உங்களுடைய பேராசிரியர் பணி, எழுத்தாளர் பணி, அதோட மனித உரிமைகள் தொடர்பாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணி, நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்காக, இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மையின மக்களுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை அப்படிங்கும்போது, இதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இளைஞர்கள் அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம். அப்படி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட பேசின யாராவது இளைஞர்கள் அது பற்றியான அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. எப்பொழுதுமே நிறைய இளைஞர்கள் என்னுடைய எழுத்துக்களை படிக்கிறது, என்னோட செயல்பாடுகள் ஆர்வம் கொள்றதுங்கிறது நடந்து கொண்டிருப்பது தான். இளைஞர்களால் விரும்பப்படுறதுங்கிறது எப்பொழுதுமே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு செயல்படக்கூடியவர்கள். அதில் என்னுடைய ரைட்டிங்ஸ், நான் பேசுகிற அரசியல், அந்த அடிப்படையில் எனக்கு நிறைய இளைஞர் நண்பர்கள் இருக்காங்க, கல்லூரி மாணவர்கள், இது மாதிரிலாம். அதே போல் நான் கல்லூரியில் பணியாற்றிய பொழுதும் இளைஞர்களோட இருக்கிற சூழலே தான். அந்த மாணவர்களோட குறிப்பாக நான் அந்த மன்னார்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு கல்லூரியில் ஒரு 5 ஆண்டுகள் நான் பணியாற்றியுள்ள. அந்த கல்லூரிக்கு போனதே ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தான். அங்கே போன பொழுது அங்கே உள்ள தலித் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் தொடர்பான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை முன்னெடுத்தேன்னு சொல்லி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படிலாம் செஞ்சாங்க. அப்போல்லாம் மாணவர்கள் எனக்காக போராட்டம் நடத்தி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி அப்படிலாம் பண்ணாங்க. ஆக அந்த மாணவர்களுக்கும் அதே போல் இளைஞர்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவுங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அதுவும் ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தான். நீங்கள் பேராசிரியராக உங்களுடைய பணியை தொடங்கின அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு சமூக செயல்பாட்டாளராக மாறின அந்த டிரான்ஸ்மிஷன் அது எப்படி நடந்துச்சு? அது என்னுடைய குடும்பம் பின்னணியும் அதில் உண்டு. என்னுடைய தந்தை இங்கிருந்து ஒரு கூலி தொழிலாளியாக மலேசியா போனவர். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனர்கள் ஒருத்தர். அந்த அடிப்படையில் அங்கே 1940களில் கடுமையாக கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட போது தமிழர்கள் நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்டாங்க. கணபதினு ஒருத்தர் தூக்கில் இட்டு கொல்லப்பட்டார். அதற்கு எதிராக இங்கே பெரிய இயக்கம்லாம் நடந்தது. கலைஞர் கருணாநிதியெல்லாம் கூட தூக்கில் தொங்கிய கணபதினு சொல்லி நாடகம்லாம் போட்டாங்க. அது அப்போ 3 பேர்கள் தமிழர்கள் முக்கியமாக தேடப்பட்டாங்க. அதில் இன்னொருவர் என்னுடைய தந்தை. அவர் தலைக்கு 10,000 வெள்ளின்னு சொல்லி தேடப்பட்ட பொழுது அவர் அங்கேருந்து ஒரு யுத்த கப்பலில் அவர் தப்பி இங்கே வந்தார். வந்தவுடனே இங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடுத்த ஒரு ஆண்டில் அவங்க போனதுனால அவர் விடுதலை செய்யப்பட்டார். இருந்தாலும் அது தொடர்ச்சியாக அவர் மீது கண்காணிப்பு, காவல்துறை இதெல்லாம் அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் ஒரு அரசியல் பின்னணியிலேயே நான் வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் அரசியல் போனது அப்படிங்கிறது ஒன்றும் புதிதல்ல. கல்லூரியில் நாங்கள் போன பொழுதெல்லாம் இப்போ அப்படி தான் அரசு கல்லூரிகள்லாம் விரிவடைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அங்கே ஆசிரியர்கள் தற்காலிகமாக இருக்கவர்கள் நிரந்தரமாக்குறது, இந்த மாதிரியான போராட்டங்கள்னு
கிட்டத்தட்ட வந்து அந்த கல்லூரி ஆசிரியர் பணி முழுமையுமே பல்வேறு விதமான போராட்டங்கள் இப்படி தாங்க நடந்துட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான உங்களுக்கு சார்ந்த அல்லது ஏதாவது ஒரு சமூகத்தில் பிரச்சனை இருக்கும்போது அதற்காக குரல் கொடுக்கறது, அதற்காக எழுதுவது அப்படிங்கிற பணியும் நீங்கள் பேராசிரியர் பணியோட தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கும்போது களத்தில் இறங்கி மனித உரிமைகளுக்காக, நீண்ட நாள் சிறையில் இருக்கிறவங்களுக்காக, சிறுபான்மையின மக்களுக்காக அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிச்சது, அந்த பாயிண்ட் எங்கிருந்து தொடங்குச்சு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பணி தொடங்குச்சு? மிக அதிக அளவில் மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய நாடுகளில் வந்து இந்தியா ஒன்று. இப்போ நம்ம கண் முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி மனித உரிமை மீறல்களுக்கு ஆட்படுறாங்க, அரசாங்கத்தினுடைய வன்முறைகளுக்கு ஆட்படுறாங்க. அப்புறம் மனித உரிமை மீறல்ங்கிறது வந்து போலீஸால் மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம நாடு வந்து சாதி ரீதியாக பிளவுண்ட நாடுகள். அப்போ வந்து நீங்கள் சாதி ரீதியாக நடத்தக்கூடிய வன்முறைகள், அப்புறம் மத பிளவு மூலம் ஏற்படக்கூடிய ஒன்று, இப்படிலாம் பல்வேறு வகையில் வந்து இங்கே மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் அரசியல் பிரச்சனை உள்ளவங்க வந்து அதில் வந்து ஈடுபாடு காட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து 1990களில் வந்து இந்த அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி தலித் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. அந்த கட்டத்தில் வந்து தலித் பிரச்சனைகளை எடுத்து முன்னெடுப்பது அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் செயல்பட்டோம். அதே போல் 92ல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து ஒரு பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கும் வந்து ஒதுக்கப்படுதலுக்கும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே அந்த சூழலில் அவர்களோடு நிற்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அடிப்படையிலேயே நீங்கள் வந்து இந்த மனித உரிமை களப்பணியில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது என்பது அவசியமாக இருக்குது. 30-35 ஆண்டுகளாகவே இந்த பணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாறுபாடை பார்க்குறீங்க? ஏன்னா அப்போ இருந்தபோது கல்வி ஆகட்டும், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, நகரமயமாதல், தாராளமயமாதல், இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். இப்போ அது எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய அறிவும் வளமையும் பெருகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போதும் இன்னும் நீங்கள் குறிப்பிடுற அந்த வார்த்தை, இந்தியா தான் அதிகமாக மனித உரிமை மீறல் நடக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆரம்ப காலத்துக்கும் இப்பத்துக்கும்? இல்லை, இப்போ ஒன்றும் வர வர வந்து இந்த மனித உரிமை மீறல்லாம் அதிகமாகிட்டு தான் போகுது ஒழிய அது ஒன்றும் குறையலைங்க. கல்வி எதுலேயும் மாற்றம் கல்வியிலெல்லாம் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் வந்து நீங்கள் ஒரு வகையில் கல்விங்கிறது வளர்ந்து கொண்டு போகிறதுங்கிறது ஒன்று. ஆனால் அந்த கல்வியை பெறுவது அப்படிங்கிறதுல வந்து மக்கள் வந்து மேலும் மேலும் வந்து இப்போ வந்து சாத்தியம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்பொழுது நான்லாம் வந்து கடைசி வரைக்கும் வந்து எந்த சொந்த பணமெல்லாம் வந்து பெரிய அளவு செலவு செய்யாமல் வந்து இலவச கல்வி மூலமாக தான் நல்லா பயின்றேன். அரசு கல்லூரியில் படித்தேன், அரசு கல்லூரியிலே ஆசிரியராக போனேன், அப்படிலாம் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு பையனை படிக்க வைக்கணும்னா பல லட்சம் ரூபாய்கள் நம்ம வந்து அவன் பிறந்ததுலேருந்து நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு சாய்ஸ் தானே. அரசு பள்ளிகளும் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது. நம்ம சாய்ஸில் தானே தனியார் கல்லூரிக்கு பள்ளி கல்வியில் கூட நீங்கள் அப்படி சொல்லலாம் நீங்கள். ஆனால் பள்ளி கல்வி முடிஞ்ச பிறகு நீங்கள் கல்லூரிக்கு போகும்பொழுது நீங்கள் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவ படிப்போ அல்லது வந்து பொறியியல் படிப்போ அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதாவது டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் படிக்கணுமா அப்படிங்கிற பொழுது வந்து நீங்கள் பல கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்து பல கோடி ரூபாய்கள் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ டாக்டர் படிப்புகள்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் படிக்கும் பொழுது வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் தான் அன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் அவங்கள அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஏற்பட்டக்கூடிய ஒரு சீரழிகள் தான். ஏழை எளிய மக்கள் வந்து எளிதாக படிக்கிற வாய்ப்பு என்பது இன்றைக்கி குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறதும், அதே போல் நிரந்தர வேலைங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இப்போ நாங்கள்லாம் வந்து 47 வருஷம் வந்து நிரந்தரமான ஒரு கல்லூரி ஆசிரியராக இருந்தேன். பல்வேறு என்னுடைய செயல்பாடுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சதுங்கிறது வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து நிரந்தர வேலைங்கிறது யாருக்குமே கிடையாது. நிரந்தர வேலைங்கிறது வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஓய்வூதியங்கிறது இல்லை, மருத்துவ எடுப்புங்கிறது இல்லை. இப்படி பல்வேறு வகைகளில் உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்காகவும் நீங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிறையில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான பணிகளை நீண்ட வருடங்களாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு மதச்சார்பற்ற நாடு நம்ம அப்படின்னு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கடந்த ஒரு 4.5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இந்துத்துவா கொள்கையை கொண்ட ஒரு அரசாக இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ இருக்குது? அதாவது சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதை தள்ளி பார்க்கணும். நம்ம அதாவது இந்த நாடு வந்து நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுங்கிறது 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சொல்கிறோம். அது ஏதோ வந்து வெள்ளைக்காரர்கள் வெளியில் போய் நம்ம கையில் ஆட்சி வந்ததுங்கிறது மாத்திரம் இல்லை.
லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மோதி கொலை செய்து வந்து வன்முறைகள் ஏற்பட்டு அப்படி விடிஞ்சது. அது 2 நாடு 2ஆக பிரிஞ்சு இங்கே போகிறவங்க அங்கே போகிறவங்க, தாயை பிரிஞ்சவங்க தந்தையை பிரிஞ்சவங்க, இப்படிலாம் பல்வேறு கஷ்டங்களுடன் உதித்த நாடு இது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது அடுத்த 10 வருடங்கள் தான் வந்து ஓரளவு இங்கே கலவரங்கள் இல்லாமல் இருந்துச்சு. 1961 முதல் கலவரங்கள் தான். அதனுடைய உச்சகட்டமாக தான் 1992 இங்கே நடந்தது. இடையில் காந்தி போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவனும் அகிம்சையை போதித்தவர் அப்படின்னும் நம்பப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படுகிற அவரை வந்து சுட்டுக் கொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்படி சுட்டுக் கொண்டவங்களுடைய ஆட்சி இன்றைக்கி நடக்குது. இப்போ அதனுடைய விளைவு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிக அதிகமாக இந்த வன்முறைகள் குறிப்பாக சிறுபான்மையினர் இலக்காக்கப்படுவது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. 92 ஒரு காலகட்டம். 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுங்கிறது ஒரு பிரேக். அதுக்கு பிறகு வந்து ரொம்ப ஓப்பனாக இந்த அதாவது காந்தி கொலையின் மூலம் ஒரு கெட்ட பேர் சம்பாதித்து கொண்ட இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு அடுத்த 20-30 ஆண்டு காலம் கொஞ்சம் அவர்கள் வந்து அடங்கியிருந்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் பெரிய அளவில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ரொம்பவும் துணிச்சலாக வெளியில் வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதனால் வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்கள் சிறையில் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே வந்து வெடிகுண்டு வீசினவங்களோ அல்லது வன்முறை செஞ்சவங்களோ இல்லை. வன்முறை செஞ்சவங்களை கைது பண்ணுறப்படுறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுங்கிறது நம்ம யாரும் கேட்பதும், அது வந்து தட்டி கேட்பதும் இல்லை. அது ஒன்றும் தப்புன்னு சொல்கிறதும் இல்லை. ஆனால் பலர் வந்து கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள்லாம் முடிந்த பிறகு குற்றமற்றவர்கள்னு சொல்லி விடுதலை செய்யக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஆண்டு கணக்கில் உள்ள இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தே தவறான பாதைக்கு தீவிரவாத இயக்கங்களுக்கு அல்லது சில வேண்டத்தகாத விரும்பத்தகாத செயல்களை செய்யறது அப்படிங்கிறது அவங்க மனசுல ஒரு நச்சு விதையா விதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களும் இங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க பக்கம் வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லையா? இவங்க சைடு தப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, நான் சொல்கிறது வந்து நான் ஆரம்பத்திலே மட்டும் சொன்னேன். அதாவது தவறு செய்வர்கள் தண்டிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது, தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதற்கும் வந்து என்ன காரணங்கள் இருக்கிறது, எத்தகைய நிலையில் அவர்கள் வந்து தவறுகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அடிப்படைகள் உரிமைகள் மறுக்கப்படும் பொழுதும் அந்த உரிமைகளை பெறுவதற்கு நியாயமான சட்டபூர்வமான வழிமுறைகள் வந்து சாத்தியமில்லாமல் போகும்பொழுது தான் ஒருவர் வந்து இப்படியான முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய நிலைங்கிறது இருக்குது. ஆக அரசாங்கம் வந்து எப்பொழுதுமே அது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதும் மக்களுக்கான உரிமைகள் சமத்துவமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எல்லோருடைய வளர்ச்சியும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்பதுங்கிறது அவசியம். இன்றைக்கி வந்து ஆயுத போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஏதோ 1-2 முஸ்லீம் இயக்கங்கள் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவ்வளோ பேரும் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க முடியாது. அது ஒரு சில அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட்ஸு. அதே போல் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நக்சல் பாரி மூமெண்ட் இவங்களாம் ஆயுதம் எடுத்து போராடுறாங்க இப்படிலாம் இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் தான் வந்து இந்த மாதிரியான பாதைக்கு போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா அந்த குற்றங்கள் வந்து நம்ம வந்து விசாரிக்கணும், விசாரித்து வந்து உரிய தண்டனைகள் கொடுக்கணும். பொய்யாக கைது செய்யப்படுவது அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இப்போ பல கேஸுகள் வந்து நாங்கள்லாம் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்து வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போய் வந்து அவங்கள அடித்து அவங்களுக்கு கேஸ் போட்டு இது பண்ணி கடைசி வரைக்கும் இது பண்ணி வேலையை இழந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு பையன், அந்த இம்ரான் ஒரு பையனுடைய பேட்டியெல்லாம் என்னோடய புக்கிலெல்லாம் வந்துருக்குது. அந்த பையன்லாம் வந்து நீங்கள் ஹைதராபாத் பையன், அந்த பையன் மக்கா மசூதி வெடிகுண்டு வழக்கில் அந்த பையனை கைது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் இருந்த பிறகு அதை செஞ்சது உண்மையிலேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதி பிரக்ஞா அந்த மாதிரியான அந்த குரூப் சேர்ந்தவர்கள் இந்துத்துவாதிகள் தான் செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்னென்னா இந்த பையன்லாம் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்ட பிறகு விடுதலை ஆகிறாங்க. அப்படி விடுதலை ஆன பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா வேலையை ரிசைன் பண்ணார், எனக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய நல்ல பெரிய இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், இன்ஜினியரிங் படித்த பையன், வேலை கிடையாது, என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு கூட யாரும் நல்ல பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, இப்படி வாழ்க்கை பல மாதிரி பாதிக்கப்படுது. அது கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. காந்தியினுடைய நினைவு தினம் நம்ம அனுசரித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜனாதிபதி ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் காந்தியினுடைய நினைவு இடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெண்மணி அவரை சுட்டு கொல்ற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்தி அதை அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்லேயே பகிர்றாங்க. அப்போது எந்த அளவுக்கு இவங்களுக்கு காந்தி மேலே வெறுப்புணர்வு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகள் கழிச்சும்
இதை ரொம்ப ஓப்பனாக செய்யறதுக்கு இவங்களை என்ன விஷயம் தூண்டுகுது? ஒன்று நீங்கள் அதை கவனத்துக்கொள்ளணும். காந்தியை பற்றி எதிராக விமர்சிக்கிறவங்க வந்து வேறு தளங்களே இருக்காங்க. அவங்க எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்து மதத்தை தூக்கி பிடிச்சார், அவர் சாகும்பொழுது கூட ஹேராம் அப்படின்னு தான் சொல்லிட்டு செத்தார், அவர் வந்து ஒரு இந்து சனாதனவாதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் மீதான விமர்சனங்களை மற்றவர்கள் வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வெறும் இந்து மதத்தை ஆதரித்த ஒருத்தர் ஹேராம்னு சொல்லிட்டு செத்தவர்னு மாத்திரம் பார்த்துட முடியாது. வேறு ஏதோ காரணங்கள் தான் அவர்களுக்கு வந்து அந்த ஆத்திரத்தை தருது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அவரை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா, இந்த நாடு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து இந்துக்கள் வசிக்கிறாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக முஸ்லீம்கள் வசிக்கிறது முஸ்லீம் நாடுகளில் கூட கிடையாது. இந்தோனேஷியாவிலும் இந்தியாவிலையும் தான் அதிக அளவு முஸ்லீம்கள் வந்து வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் அப்படி முஸ்லீம்கள் இங்கே வசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வசிக்கிறாங்க, வந்து பௌத்தர்கள் வசிக்கிறாங்க. இப்படி பல தரப்பு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நாடாக இருக்க முடியாது அப்படின்னாரு அவர். சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15, 1947 அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அன்றைக்கே பசுவதை தடை சட்டத்தை இந்தியா பூராவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து மூமெண்ட்டே நடத்துகிறாங்க. பிஜேபி வந்து அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்குது, அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அன்றைக்கி அந்த கொடியேற்றுற பொழுது அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வல்லபாய் பட்டேலும் காந்திகிட்ட வந்து சொல்கிறார். அது தந்தியெல்லாம் நிறைய பேர்கிட்டேருந்து அவங்களே கேம்பெயின் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. தந்திலாம் கொண்டு வந்து கொட்டிட்டு இப்படி எல்லோரும் வந்து சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து சின்ன வயது முதல் கோமாதா பூஜை செஞ்சவன், இன்றைக்கி நான் கோமாதா பூஜை பண்ணுறேன், ஆனால் என்னுடைய மதம் எப்படி இன்னொருவருடைய மதமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆக நீங்கள் இது நம்ம இந்து மதத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய உரிமை, நம்முடைய கடவுள். அதேபோல் முஸ்லீம் மதத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள். இதை வந்து நீங்கள் வந்து இதை முஸ்லீம் மதத்தில் கடைப்பிடிக்கிறவனும் நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடணும் அல்லது வந்து நீங்கள் வந்து இந்த இந்து சாமிகளை கும்பிடணும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதான் அவர் சொன்னார். அவர் ஒரு நல்ல இந்துவாக இருந்தார். ஆனால் எல்லா மக்களும் வந்து மற்ற மக்கள் வந்து நமக்கு அடிமையாக இருக்கணும்லாம் அவர் நினைக்கல. எல்லோருக்கும் சமமான சுதந்திரம் வேணும்னு நினச்சார். அதனால தான் இவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எதிரியாக நினைக்கொள்கிறாங்க. அவங்க சொன்னால் கொல்லப்போதும் சொன்னது என்னென்னா வந்து அவர் பாகிஸ்தானுக்கு வந்து 50 கோடி ரூபா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நடந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர் உருவானதே 1940க்கு 45க்கு பிறகு தான். கடைசி கட்டத்தில் தான் அந்த நாடு இருந்ததெல்லாம் பேச்செல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த பேச்செல்லாம் இல்லாத பொழுதே 1930லேருந்தே அவர் கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. யாருன்னா எல்லாம் இவங்க தான். காந்தியை மகாத்மாவாக புகழாரம் சூட்டக்கூடியவர்கள், அதே மாதிரி இது காந்திய தேசம், சமாதான தேசம், அமைதி தேசம் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபடுறவங்க மேலேயும் தொடர்ச்சியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு அரசாகவும் இருக்குது. அதே மாதிரி பசுவதை, முஸ்லீம்கள் பசுக்களை வச்சிருக்கிறவங்க வீட்டுகளை போய் அவங்கள கொல்றது, இந்த மாதிரியான தொடர்ச்சியாக அநீதிகள் நடக்கும் போதும் அங்கே பெரிய அளவில் எந்த தாக்கமுமோ அல்லது கைது நடவடிக்கைகளோ அதற்கு எதிரான ஒரு அறிக்கை கூட பிரதமர் இடத்துல இருந்தோ அல்லது முக்கியமான தலைவர்கள் இடத்திலிருந்து வர்றதே இல்லை. இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த போக்கு இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்களோட ஆட்சி இது. அந்த கட்சியினுடைய ஒரு பகுதி வந்து ஆட்சியில் இருக்காங்க, இன்னொரு பகுதி வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்காங்க, இன்னொரு பகுதி இந்த மாதிரி கொலை வேலைகளில் ஈடுபடுறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து தெரியாதவர்கள் அல்ல, வந்து எல்லாம் ஒரே அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அதனால் வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் இது ஒன்று. அதனால் அவங்க வந்து அதை பாதுகாக்கிறாங்க, அதுக்கு துணையாக இருக்காங்க. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அதாவது இந்த பசுக்கறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடுகளில் வந்து அவங்க கொலை பண்ணாங்க, பசுவை கொண்டு போய் விற்கிறாங்கன்னு சொல்லி அங்கங்கே அடித்து கொண்டாங்க, அப்படிலாம் நடந்தது. அதில் பல வந்து பொய்யான விஷயம். உதாரணமாக வந்து அக்லக் அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து அடித்து கொண்ட போதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து பசுமாட்டுக்கறியும் இல்லைங்க, இங்கே இல்லை, அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அவர் நரேந்திர மோடி வாய் திறக்கவே இல்லை. அதே போல் இப்படிப்பட்ட நிலையை கண்டித்து கிட்டத்தட்ட இந்தியா புறாவிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாங்கள் வாங்கிய விருதுகளை திருப்பி கொடுத்தாங்க. வரலாற்றில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அது. அப்பவும் ஒரு வாய் திறக்கலை. ஆகவே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கடைசி கட்டத்தில் தான் வேறு வழி இல்லாமல் உலக அளவில் கண்டனங்களாக வந்த பிறகு தான் ரொம்ப மேலோட்டமான கண்டனங்கள்ங்கிறது பண்ணாங்க. இன்னை வரைக்கும் பெரிய அளவில் குற்றம் செய்தவர்கள் யாரும் தண்டிக்கப்படலை.
அப்படியான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருப்பதுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ நீங்கள் நாடு முழுவதுமான ஒரு சர்வே அப்படியான விஷயங்களையும் சில இதை பார்ப்பீங்க. நம்ம பொதுவாகவே தென் மாநிலங்களை ஒரு இடத்துலையும் வட இந்தியாவை ஒரு இடத்துலையும் வச்சு பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தென் மாநிலங்கள்லையும் இந்த மனித உரிமை மீறல்கள் வட இந்தியாவில் நடக்கிற அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை ஒப்பீட்டு அளவில் இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா? வன்முறைகள் பலதரப்பட்டது வன்முறைகள் இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்கள் மீதான வன்முறை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து வேணால் இங்கே தென் மாநிலங்களில் குறைவு தான், தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் மற்ற வன்முறைகளும் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து தலித்துகள் மீதான வன்முறை, இங்கே வந்து தலித்துகள் 42 பேரை எரிச்ச நாடு தானே அது. அப்போ அதனால் வந்து அந்த மாதிரி வன்முறைகள் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுலேயும் நாங்கள் போகிறோம். அந்த மாதிரி இந்த கௌரவ கொலைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது மாதிரி இந்த திருமணம் பண்ணிக்கிறவங்களை பிரித்து கொள்வது அப்படிங்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நிறைய நாங்கள் எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த தொடர்ச்சியாக ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் அவ்வளவா ஆணவ கொலை இல்லாததுக்கு ஒரு காரணம் அப்படின்னா அங்கே இன்னுமே சாதிக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிற முறையை தாண்டி வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால அங்கே இருக்கிற ரேஷியோவையும் நம்மளோட ரேஷியோவையும் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இதை வந்து ஒரு புகழ்ச்சிக்கான விஷயமாக கூட சொல்லிக்கிறாங்க. இன்னும் இந்த எழுச்சியே இங்கிருந்து தான் தொடங்கி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா கொலைங்கிறது கொலை தான், ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது போயிடுச்சு தான். இதை நம்ம எந்த விதத்திலையும் பெருமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய ஆணவ கொலைக்கான அடிப்படை இந்த சாதிய கட்டமைப்பு இங்க எவ்வளவு மோசமா இருக்கு? நீங்க களத்தில் இருக்கீங்க, அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லுங்க. அது வட இந்தியாவில் வந்து ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லிட முடியாது. வட இந்தியாவிலையும் நடந்துட்டு தான் இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சாதி கட்டமைப்பு இங்கே உள்ள சாதி கட்டமைப்புக்கெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. அதனால் அதையும் அப்படி நேரடியாக நம்ம ஒப்பிட்டு பார்த்து விட முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து இது மாதிரி இந்த ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எப்பொழுதுமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதிகமாக லைனில் இல்லை. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ வந்து ஊடகங்கள் அதில் வந்து நம்ம தலித் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லாமல் வச்சுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அப்படி சொல்லும் பொழுது முந்தியெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க தங்கள் வீட்டில் வந்து தன்னுடைய இப்போ பொண்ணையோ பையனையோ கொண்டுட்டா கூட அவங்க வந்து வெளியில் போய் ரிப்போர்ட் கூட பண்ண முடியாத நிலைமை. இன்றைக்கி அப்படி இல்லை. இயக்கங்கள் இருக்குது, மற்றவர்கள் வந்து கேட்குறாங்க போகிறாங்க, அப்போ இந்த விஷயங்கள் வெளியில் வருது, அவ்வளோதான். அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி இறுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒன்று. அந்த சாதி இறுக்கத்தினுடைய விளைவு தான் இது. இதற்கான பணிகள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்னு சொல்லலாம். சாதியை வந்து நீங்கள் ஆயிரம் வருஷங்களாக இருந்துச்சு, நம்ம என்னதான் இங்கே பெரியார் பூமி அப்படின்னெல்லாம் சொன்னாலும் நீங்கள் வந்து இன்னும் வேட்பாளர்களை கூட வந்து சாதி பார்த்து தான் நிறுத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வேறாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் களத்தில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதன் மூலமாக இந்த விஷயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல வந்து நம்ம சாதிய உணர்வுகளுக்கு எதிராக நம்ம நிறைய பேசவும் இயக்கவும் வேண்டியிருக்கு. அதே போல் வந்து இந்த மாதிரியான இந்த சாதிக்குள் திருமணம் ரொம்ப கிராமங்களில் அதெல்லாம் சாத்தியமாக இருக்கா? கிராமங்களில் சாத்தியம் இல்லாமல் என்ன இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாம் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே வந்து வேறு சாதிக்காரர்களுடன் முந்தி காட்டிலும் இப்போ அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அதனால் காதல் ஏற்படுறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாதி இயக்கங்கள், சாதி சங்கங்கள், அவர்கள் வந்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து ஒட்டுமொத்தமாக சமூகம் கண்டிக்கிறது அப்படிங்கிறதும், அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு ஆதரவு அளிக்காமல் இருக்கிறதுங்கிறது முக்கியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசன் அந்த பிரச்சனைலாம் கூட நினச்சிரு இந்த மாதிரி பிரச்சனைகளில் அங்கே போய் போராடியவர்கள், அவர்கள் ஆதரவாக இருந்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தலித் இயக்கங்களை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்தவங்க, அல்லது எங்களை போன்ற மனித உரிமை போராளிகளாக இருப்பாங்க. ஆனால் பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் அங்கே போகிறதில்ல. அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா பெரிய அரசியல் கட்சிகள் போகிறது பொழுது வந்து என்னென்னா தங்களுக்கு அந்த ஜாதி ஓட்டு விழுந்துடாமல் போகும் அப்படிங்கிற வந்து ஒரு அச்சங்கிறது இருக்குது. அப்படி இல்லாமல் பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கவங்களும் இதை கண்டிக்கிறதுங்கிறதும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்குது. தொடர்ந்து பேசலாங்க ஐயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அகம்புறம் நிகழ்ச்சி தொடரும். மோடி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பலமான அரசு வேண்டுமா, பலவீனமான அரசு வேண்டுமா? பலமான அரசு அப்படிங்கிறத, அதாவது இராணுவத்தை பலப்படுத்தணும்.
அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மனித உரிமைகள் செயல்பாட்டாளர், பேராசிரியர், எழுத்தாளர் மார்க்ஸ் அவர்களை சந்திச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சிறையில் நீண்ட நாட்களாக இருக்கிறவங்களை பற்றி பேசும்போது ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 7 விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியாக தமிழக அரசுல இருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் கொடுத்தும் இன்னும் அந்த விடுதலை அப்படிங்கிறது நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் இல்லை. இதற்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வைகள் அந்த கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு அடிப்படையான ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தால், ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அளிப்பது அப்படிங்கிறதுக்கு பிறகு அவங்களுக்கு மன்னிப்பு அளிக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் அந்த குற்றத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்து முடித்து விட்டார்கள். அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஆயுள் தண்டனைங்கிறது ஒரு 15 ஆண்டுகள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் முடித்து விட்டார்கள். அப்படி இருந்த பிறகு விடுதலை அளிப்பது அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அது விடுதலை அளிக்கிறதுங்கிறதுக்கும் குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். அதாவது விடுதலை அளிக்கிறதுங்கிறது பொழுது அந்த தனி நபருடைய குடும்பம், அவனுடைய இருக்கக்கூடிய பொறுப்புகள், அவனுடைய வயது, அவன் இந்த 15 அல்லது 20 ஆண்டுகளில் திருந்தி இருக்கக்கூடிய தன்மைகள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு விடுதலை அளிக்கணும். அப்போ அதை முடிவு செய்யக்கூடியது அந்த எந்த சிறையில் இருக்கானோ அந்த சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த அரசாங்கம், அவங்க தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் நம்ம நாட்டு சட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது உண்மையிலேயே ஒரு அதாவது மாநிலங்களுக்கு உரிமைகள் கொடுத்த ஒரு நாடு கிடையாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொடுக்கணும். இந்த மையத்தில் தன்னுடைய அதிகாரங்கள் வச்சுருக்க சொன்னான். அதில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது சில அதாவது எந்த குற்றத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த குற்றங்களில் நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியவை, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியவை அப்படின்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா, இந்த வெடிமருந்து பொருள் சட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது, துப்பாக்கியால் சுட்டது போன்றதெல்லாம், அந்த மாதிரி சட்டங்கள் மத்திய அரசாங்கம் கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த சட்டம் ஒன்று மேலே போட்டாலே சும்மாவே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கேஸில் என்னென்னா துப்பாக்கியால் சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்து போட்டுறது. போட்டால் அவங்க என்ன ஆகணும் பார்த்திங்க, இவங்களாம் நீங்கள் நேரடியாக அதில் பங்கு பெற்றவர்களோ பங்கு பெறலையோ அதை பற்றி பரவச்சதுனால இவங்க மேலே நீங்கள் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்கள், வெடி குண்டு வெடித்து தான் கொல்லப்பட்டாங்க. அதனால் வெடிமருந்து பொருள் சட்டம் போட்டதுங்கிறது சரி. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி போடுறது இல்லை. ஆனால் அந்த வெடிமருந்து பொருள் சட்டங்கிறது மத்திய அரசாங்கங்கிறது இருக்கிறதுனால மாநில அரசாங்கத்துக்கு இந்த மன்னிப்பு அளிக்கிற உரிமைங்கிறது இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 7 கோடி மக்கள் இன்றைக்கி மன்னிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கடைசியாக தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். இந்த 435வது பிரிவு ஒழிச்சு கட்டுற வரைக்கும் இந்த மாநிலங்கள் நினைத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைதி, தண்டனை முடித்த கைதிக்கு விடுதலை அளிப்பதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இது மனித உரிமைகள் மாத்திரம் இல்லை, மாநில உரிமையும் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால் நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நம்ம நாடெல்லாம் ஒரு மாநில சுயாட்சி உள்ள நாடு இல்லை, முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அரசமைப்பாக தான் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி நம்ம போராடணும். இப்போ இந்த 7 பேர் விடுதலைன்னு போராடும் பொழுதே இன்னொரு பக்கம் இந்த 435வது பிரிவு இந்த கிரிமினல் சட்டப்பிரிவிலிருந்து புத்தகத்திலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறது சேர்த்து பண்ணணும். அதுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து இங்கே இது வரைக்கும் போராட்டம் நடக்கலைங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்போது ஒட்டுமொத்த மாநில அமைச்சர்களும் ஆகட்டும், தமிழக அரசே ஆளுநரை கை காட்டுவது அப்படிங்கிறது நேரடியாக டெல்லியை நோக்கி கை காட்டுவது. ஆளுநர் இங்கே பொம்மை தானே எப்பொழுதுமே. ஆளுநர் ஆட்சிங்கிறது டெல்லியினோட ஆட்சி தான், டெல்லியினோட ரெப்ரசன்டேட்டிவ் அவர். அதனால் இவர் மட்டும் குறை சொல்லி நம்ம பயன் கிடையாது. பிரச்சனை என்னென்னா அங்கேருந்து ஒரு உத்தரவு இல்லைங்கிறது தான். இப்போது மத்திய அரசாங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுவிக்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திலேருந்தும் இதே பதிலை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு தான் அந்த குடும்பத்திற்கான இழப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ எல்லாரும் நாங்கள் விடுவிச்சிட சொல்கிறோம், நாங்கள் இதற்கு மேலே அவங்க தண்டனை அனுபவிக்கிறத விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இங்கே நம்ம சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி மாநில உரிமைக்கான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துல இருந்தும் தேங்கி ஏதோ ஒரு இடத்துல நிற்கிது இல்லை, அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியாக நீங்கள் என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. மத்திய அரசாங்கம் நாங்கள் விடுதலை கொடுக்க சொல்லிட்டோம்னு சொல்லுவதுங்கிறது தான் அதில் நடக்கிற பொய். இது காரணம் என்னென்னா, அப்படியே சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோர்ட்டும் தடையில்லை, தமிழ்நாடு அரசாங்கமும் தடையில்லை அப்படின்னா யார் தடைனா கவர்னர் மட்டும் நிற்கிது உங்களுக்கு. கவர்னர் யார்? இந்த மாநில மத்திய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டவர், அவங்க கட்சிக்காரர். அவங்க நினச்சாங்கன்னா கவர்னர்கிட்ட சொல்லி இதை பண்ண முடியாதா? ஆக இதில் கவர்னர் இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னென்னா மத்திய அரசாங்கம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்க விரும்பலை, அவ்வளோதான்.
இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசு இன்னும் 100 நாட்கள் கூட இல்லை முடிய போற இந்த சூழல்ல ஒரு பட்ஜெட், இது எல்லாரும் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இடைக்கால பட்ஜெட் மாதிரி இருக்காது. ஏன்னா கண்டிப்பா இது மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா கண்டிப்பா பாரதிய ஜனதா அரசாங்கம் இதை செய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி சில அதிரடியான விஷயங்களையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இடைக்கால பட்ஜெட் 2 மாதம் இருக்க போகிற ஒரு ஆட்சி வந்து அது ஒரு அந்த 2 மாதத்துக்கான ரொம்ப தற்காலிகமாக தான் பட்ஜெட் போடணும். அப்படி போடும்பொழுது வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து பெரிய ரிஸ்க் வைக்கிறது மாதிரியோ அல்லது கடன் சுமை ஏற்படுத்துகிற மாதிரியோ எல்லாம் அவங்க திட்டம்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு மரபு. ஆனால் இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து ஏதோ அடுத்த ஒரு ஆண்டும் இவங்க தான் ஆட்சி செய்கிறது மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து நீங்கள் அந்த கொண்டு வந்திருக்காங்க. அதுவே வந்து முதல்ல வந்து நம்ம கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனுடைய விளைவாக வந்து இன்றைக்கி என்னென்னா சில சலுகைகள், உதாரணமாக வந்து 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சுருந்தவங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் இலவசமாக தருவது அப்படிங்கிறதும், அதே போல் வந்து வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு வந்து அந்த வருமான வரி லிமிட்டை வந்து 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஆக்குறதுங்கிறதும், இந்த மாதிரியான சில ஆறுதல்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோக்கம் வந்து எல்லாருமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது வந்து அவங்க ஓட்டுக்காக பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து இது வந்து இன்னும் பெரிய வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்னு சொல்லிட முடியாது. இந்த 2 விஷயங்களுக்காக மாத்திரம் மற்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் இருக்குது. உதாரணமாக இங்கே சென்ற காங்கிரஸ் அரசாங்கம் செய்த சில நல்ல காரியங்களில் ஒன்று இந்த மகாத்மா காந்தி வேலை 100 நாள் வேலை திட்டம்னு சுருக்கமாக சொல்கிறாங்க இல்லையா. அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு 100 நாள் வந்து அவங்களுக்கு வேலை, டெய்லி வந்து ஒரு 100 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஃபேக்ட் மீட்டிங்கெல்லாம் பல்வேறு கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும் பொழுது வந்து அந்த புயல் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில், இந்த பிரச்சனைகள் உள்ள சந்தர்ப்பங்களில் இது வந்து 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, அதனால தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட. அப்படியான ஒரு திட்டங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் வந்து இன்னும் வறுமை ஒழிப்பில் அக்கறை உள்ள ஜீன் ட்ரெஸ் போன்ற அறிஞர்களும் தொடர்ந்து வற்புறுத்தி அது வந்து நல்ல திட்டம்னு பாராட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒழிச்சுக்கிட்டுறதுங்கிறது உங்களுடைய நோக்கம். இவங்க வந்து வந்தவுடனே அதை மாற்றணும்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கடுமையான எதிர்ப்புகளாக இருந்ததுனால அதை செய்ய முடியல. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போன ஆண்டு வந்து அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிங்கிறது வந்து 55,000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. ஆனால் வந்து 61,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாச்சு. இப்போ இந்த ஆண்டு அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 61 தாண்டி வந்து உங்களுக்கு 62 இல்லை 63ன்னு வச்சுக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 60,000 கோடி தான். அது மாதிரி வந்து நீங்கள் இந்த திட்டத்துக்கு இது போன்ற நல்ல திட்டங்களுக்கு, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு அவர்கள் ஒதுக்கக்கூடிய நிதிங்கிறது வந்து குறைந்து கொண்டே போகுது அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இராணுவத்துக்கு, ஏன்னா இவங்க சொல்கிறதே வந்து அன்றைக்கி மோடி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பலமான அரசு வேண்டுமா, பலவீனமான அரசு வேண்டுமா, நல்ல அரசு வேண்டுமா, யோக்கியமான அரசு வேண்டுமா, மக்களை வந்து ஏமாத்தாத அரசு வேண்டுமா அப்படின்லாம் கேட்கல. அவர் பலமான அரசு அப்படிங்கிறத, அதாவது இராணுவத்தை பலப்படுத்தணும். அது அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து அவங்க பெரிய சாதனையாக சொல்லுவாங்க அப்படிலாம். அப்போ அந்த வகையில் வந்து இராணுவத்திற்கு இன்றைக்கி வந்து பல லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதை மட்டும் அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. அதனால் அது மக்களுக்கு வந்து நலன் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி ஆட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது வேலை இல்லா திண்டாட்டம்ங்கிறது வந்து நீங்கள் படித்தவனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குதுங்கிறதுல, இது ஏற்கனவே வேலை செஞ்சவன் வந்து வேலையை விட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட NSSOவோட ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்கு. 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்ற புள்ளி விவரம் வந்திருக்கு. இந்த புள்ளி விவரத்தை வெளியே சொல்லாமையே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக 2 அதிகாரிகள் பதவியை விட்டு விலகி இருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு 1000 பேர் வந்து வேலை இழப்பு ஏற்படுற அளவுக்கான சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது பல காரணங்கள் உண்டு. இப்போ உதாரணமாக மத்திய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக இருந்த பல நிறுவனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்படுது. உதாரணமாக வந்து விமான கட்டுமான தொழில் வந்து ஹால் அப்படின்னு சொல்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் இருக்கிறது வந்து ஒரு மிகவும் உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு விமானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து இன்றைக்கி ரஃபேல் ஒப்பந்தத்தை கொடுக்காமல் அதை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த தொழிலில் வந்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருந்த அம்பானி குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி அவர்கள் வந்து இந்த அரசு நிறுவனங்களை வந்து உடைச்சி விற்பது, அதை வந்து பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது.
இன்னொன்று மேலும் மேலும் வெளிநாட்டு கம்பெனிகள் இது மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள் மறுபடியும் கார்ப்பரேட்டுகள் இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் எப்படின்னா லேபர் இன்டென்சிவாக இருக்கிறதில்ல. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு வந்து 100 பேர் வேலையாட்கள் தேவையாக இருந்தாங்கன்னா இவங்க புதுசாக புகுத்தக்கூடிய நடைமுறைகள்ங்கிறது அங்கே 50 பேர் இருந்தால் போருங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ ஒரு 50 பேருங்கிறது இங்கே வந்து வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்படியான இவருடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய தவறுகள், அப்புறம் வந்து அவங்க செஞ்ச இன்னொரு பெரிய மூடத்தனமான காரியம் இந்த ரூபாய் நோட்டுகளை செல்லாமல் ஆக்குனது. அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன தொழில்கள்லாம் பல வந்து நசுங்கி ஒன்றுலாம் போச்சு, அதுலேயும் வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு. மிகவும் வந்து ஒரு திறமை குறைவான ஒரு அரசுங்கிறதுக்கு இவருடைய இந்த செயல்பாடுகள்லாம் ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டங்கிறது வந்திருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிடுற செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடிகிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகள் உள்ள வருது, வெளிநாட்டு முதலீடுகள் வருது, போர்ட் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, மிகப்பெரிய மெக்கானிசமில் எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அமைப்பு சாரா தொழில்களாக அதே இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற நிறைய தொழிலாளர்களுக்கு பணி கிடைக்காம போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பாப்பராகிறாங்க, பிச்சைக்காரர்களாக மாற்றுறாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அடிப்படை வேலை செய்யறவங்களுக்கும் கல்வியும் மற்ற விஷயங்களும் கிடைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பா இது ஏன் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது? வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து அந்த வேலை வாய்ப்புள்ள தொழில்கள்ங்கிறது இங்கே வருவதில்லை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். மிகவும் எண்ணிக்கை குறைவான விளையாட்டுகளை வச்சுட்டு உற்பத்தி மனித வளத்தை குறைவாக பயன்படுத்துகிற மாதிரியான தொழில்களாக. அதோடு வந்து நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் இன்றைக்கி உள்ள அவங்களுடைய அந்த வளர்ச்சி குறித்த அவங்களுடைய திட்டமே அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த போர்ட்டு கட்டின பிறகு அந்த போர்ட்டில் வந்து ஏன் கட்டுறாங்க, அதோடு சேர்ந்து திடீர்னு 8 வழிச்சாலையை கொண்டு வராங்க. இந்த 8 வழிச்சாலைங்கிறது வந்து நீங்கள் அந்த பாரத் மாலா அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து 3 வருஷமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான திட்டங்களில் 8 வழிச்சாலை இல்லவே இல்லை. சென்ற வருஷம் பிப்ரவரியில் 6 நாட்களில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. காரணம் என்னென்னா இப்போ இந்த உரகடம் அல்லது வந்து இன்றைக்கி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கார் தொழிற்சாலைகளும் இருக்குது. 1,50,000 கார்கள் உற்பத்தி ஆக போகுது. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் உடைச்சங்கிருந்து இரும்பு தாதுக்களை அள்ளி அவங்க வந்து வெளியில் கொண்டு போக போகிறாங்க. அப்போ வந்து ஹை மொபிலிட்டி உள்ள சாலைகள் உங்களுக்கு தேவைப்படுது. அதை கொண்டு வந்து இங்கே இந்த இதில் போர்ட்டில் கப்பல்களில் நிரப்பி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த திட்டம். அதில் வந்து இங்கிருந்து பல கிளைச்சாலைகள் பல்வேறு ஊர்களை இணைக்கக்கூடியது. அதில் ஒன்று என்னென்னா எண்ணூரிலிருந்து மாமல்லபுரத்தை இணைக்க போகிறாங்க, ஈஸ்ட் கோஸ்டோட இணைக்க போகிறாங்க. அப்படி இணைக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5000 மரங்கள் வீழ்த்தப்படுறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் நிலம் அதில் வந்து கையகப்படுத்தப்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது. அப்போ எவ்வளோ பேர் வெளியேற்றப்படுவாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் பார்க்கணும். அப்போ திட்டம்ங்கிறத பொறுத்த மட்டும் அது மக்களை பாதிக்காததாகவும், அதிக மக்களை குறிப்பாக பாதிக்காததாகவும், ஏழை எளிய மக்களை பாதிக்காததாகவும் இதுதான் நம்ம யோசிக்கணும். அந்த யோசனைகளே இல்லாமல் இம்மிடியட்டாக வந்து அவங்க வந்து நீங்கள் ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதுங்கிறதும் அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, பொதுவாக இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது சில இயற்கை வளங்கள் வீணாகிறதும், மனிதர்களுக்கு அங்கே நடுவில் இருக்கக்கூடிய மனிதர்களை வேறு இடங்களுக்கு மாற்றுறதும் அப்படிங்கிறதான விஷயங்கள் நடக்க தானே செய்யும். இது வந்து ஒரு விதத்தில் நம்ம ஆரோக்கியமான மாற்றங்களாகவும் எடுத்துக்க முடியாதா? ஏன் எப்போவுமே இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது சமூக செயல்பாட்டாளர்கள் அல்லது இயற்கை ஆர்வலர்கள் இவங்க எல்லாரும் வந்து அதற்கு எதிரான போக்கையே பின்பற்றுறாங்க? அதாவது நீங்கள் ஒன்றையாமல் வச்சுங்க, இப்போ நான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். எண்ணூரில் ஏற்படுத்தக்கூடிய இருந்தது அது வந்து உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஏதோ கொஞ்சம் பேர் வந்து இன்றைக்கி பலி கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி ஏற்படுத்துறதுங்கிறது மாத்திரம் இல்லை, ஏதோ கொஞ்சம் பேர் பலி கொடுக்குறது மாத்திரம் இல்லை. இந்த 10 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் உயரம் அவங்க வந்து நீங்கள் இந்த தரையை அதிகப்படுத்துறதுங்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடல்லேருந்து மண் அள்ளுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கட்டுமானமும் அதற்கு பிறகும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 மில்லியன் லிட்டர் தண்ணி அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த தண்ணிக்கு என்ன செய்கிறாங்கன்னா கடல் தண்ணி எடுத்து அவங்க சுத்திகரிக்க போகிறாங்க. அப்படி கடல் தண்ணி சுத்திகரிக்கும் பொழுது அதில் 1/3 தான் வந்து உங்களுக்கு சுத்த தண்ணியாக வரும். மற்ற 2/3 வந்து மறுபடியும் கடலுக்குள்ளே தான் விடணும். அந்த 2/3 வந்து என்னென்னா நீங்கள் அதிக உப்பு கரிப்பு உள்ளதாக இருக்கும். அது அங்கே இருக்கக்கூடிய மீனெல்லாம் உங்களுக்கு கொல்லும். அது இப்படி இது வந்து ஒன்றோட ஒன்று லிங்கான ஒரு விஷயம். இது பல அழிவுகளும் சேர்ந்த ஒன்று. அது ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்களை பலி கொடுத்து நம்ம வந்து வளர்த்தெடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அடிப்படை வந்து மனித உரிமைகள் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு தர்மம் அப்படிலாம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த குடிசைகளை வந்து மக்கீஸ் கார்டனில் போன வருஷம் பண்ணாங்க. அப்படிலாம்
அழித்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்களை கொண்டு வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி துறைப்பாக்கம் போன்ற இடங்களில் கொண்டு போய் விடுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அங்கே இவங்க வந்து இங்கே ஏதாவது ஒரு பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு மனைவி இருப்பாங்க, புருஷன் வந்து இங்கே ஏதாவது கட்டுமான பணி செய்வார், பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கும். 40 கிலோமீட்டர் போனால் அந்த 3மே அழிஞ்சு போகும். நாங்கள் நேரில் பார்த்து ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து சர்வே படி 11 சதுர கிலோமீட்டர் பரப்பு உபரி நிலத்தில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து தங்களுடைய ஆக்கிரமித்து அதில் வந்து கட்டடம் கட்டியிருக்காங்க. நாங்கள் போய் மேயரை வந்து ஒரு தடவை சந்தித்து வந்து நாங்கள் சொன்ன பொழுது இது மாதிரி மக்கீஸ் கார்டனில் இது மாதிரி வெளியே தெரியுங்களே, பக்கத்துலையாவது நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு பொழுது, இங்கே இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு இடம் இருக்கா அப்படின்னா 11 சதுர கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ரிப்போர்ட் தானே சொல்லுது அப்படின்னா, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி, எங்கே இருக்குன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும், உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு கேட்டபொழுது கோவம் தான் வந்தது, வெளியே தீர்வு வரல. இப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் நிறைய திட்டங்களை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுமே எப்படி சொல்கிறாங்கன்னா தென் மாநிலங்களுக்கு தள்ளி விட்டுறாங்க. முக்கியமாக தமிழகத்திற்கு வந்து நிறைய இந்த மாதிரியான இயற்கையை அழிச்சிட்டு பண்ணக்கூடிய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் தமிழகத்திற்கு வருது, இது எங்களுக்கு தேவையில்லை, இது மாதிரியான வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போது இந்த விஷயங்களில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அவங்களுக்கு இயற்கையை பற்றியும் அல்லது நம்மளுடைய சுற்றுச்சூழல் பற்றியும் என்ன மாதிரியான பார்வை இருக்கு? அதில் நீ சொல்கிறதுல ஒன்று வந்து என்னென்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் வேணான்னு சொல்கிறதுனால வெளியில் அந்த திட்டங்கள் போயிடுதுங்கிறீங்களே, அதுவே முதல்ல தவறு. ஏன்னா இப்போ கூடங்குளத்தில் வந்து நீங்கள் அணு உலை கட்டினாங்க. அந்த கூடங்குளம் அணு உலைங்கிறது மற்ற பல மாநிலங்களில் வந்து நாங்கள் இங்கே வைக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இங்கே வருது. அதனால் வந்து நீங்கள் இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே போச்சாங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையாச்சு நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அரசாங்கத்து வந்து என்னுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து இதை பற்றி கவலை கிடையாது. தமிழ் மக்களை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய பற்றி எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நான் குறிப்பிட்ட ஆட்சி சொல்லலை, யாராக இருந்தாலும். இப்போ பாருங்கள், இந்த 8 வழிச்சாலை திட்டத்துக்கு வந்து ஆளுங்கட்சி அதாவது எடப்பாடி பழனிசாமி 6 நாட்களில் அதுக்கு பர்மிஷன் கொடுத்து இது வந்து வருது, உயிரை கொடுத்தாவது நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றேங்கிறாரு. அது ஏன் சொல்கிறாருன்னே தெரில. அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்க வந்து திமுக, ஸ்டாலின் அவங்க தரப்பில் இது வரைக்கும் வாய் திறக்கலை. அவங்க தொடர்ச்சியாக போராட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லையே, இதுக்கு 8 வழிச்சாலைக்கு ஒன்றும் நடத்தலையே, ஸ்டாலின் கண்டிக்கலையே, ஒன்றும் பண்ணல. மாறாக வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா, அவங்க தரப்பில் வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து நாங்கள் வந்து எதிர்க்க முடியாது, நாளைக்கு நாங்களே ஆட்சிக்கு வரலாம், அப்போ எங்களுக்கே திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம், நாங்கள் எப்படி இதெல்லாம் வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ யார் போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க, சின்ன இயக்கங்கள் போராடுது, அவ்வளோதான். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராடுறாங்க, அவ்வளோதான். இந்த 8 வழிச்சாலையினால் பாதிக்கப்படக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் நாங்கள் ஒரு டீம் போய் இங்கே உள்ள விவசாயிகளை சந்திக்கிறதுன்னு போனோம். அதில் முதல்ல வந்து 3 மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் சந்திக்கிறதுன்னு. முதல்ல வந்து கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில் வந்து விவசாயிகள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு ஹாலெலாம் புக் பண்ணி நாங்கள் தங்குறதுக்கும் அறையெல்லாம் போட்டுட்டு அங்கே போனால் எங்களை வந்து அந்த உள்ள லாட்ஜுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ட்ராவல்ஸ் பங்களாக்குள்ளே அலோவ் பண்ணல. பிறகு வந்து நாங்கள் வந்து ஏகப்பட்ட போலீஸு, உளவுத்துறையினர் அப்படிலாம் நிற்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே எங்கேயுமே மக்களை சந்திக்கிறதுக்கு இடங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த விதமான சட்டங்களும் கிடையவே கிடையாது. அனுமதி அளித்து எங்களுக்கு கொடுத்த வந்து அறைங்கிறது கேன்சல் பண்ணப்படுது, தங்குறது கூட நல்லா இருக்குது. பிறகு அங்கே வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய சிபிஐ கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்திங்கிறவருடைய, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இங்கே நடத்துங்க அப்படின்னாரு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் அங்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்காங்கன்னா, நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அவர் அதுக்கு பிறகு வந்து என்னென்னா, அங்கே நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் சந்திக்க முடியும், கொஞ்சம் விசாலமான வீடு அது இருந்த போதிலும் கூட அங்கே கொஞ்சம் பேரை நாங்கள் சந்தித்து பேசிகிட்டு வந்தோம். அடுத்த நாள் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேலம் மாவட்டம், சேலம் டவுனில் ஏற்கனவே புக்காக இருந்த ஹால் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக 2 மணிக்கு கூட்டம், 1:30 மணிக்கு போகிறோம். கையெடுத்து கும்பிட்றோம் அந்த அங்கே இருந்த பொறுப்பாளர், சார் இது மாதிரி கலெக்டரே நேராக சொல்லிட்டார் சார் அப்படின்னு. பிறகு அங்கேயும் நாங்கள் வந்து ஒரு ஹரிபாபுன்னு சொல்லி ஒரு வழக்குரைஞர் வீடில் தான் நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்த முடிச்சு. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் 8 வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அல்லது குறைகேற்பு அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்திலையும் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் வந்து சந்திக்கிறாங்க, குறைகள் கேட்குறாங்க அப்படின்னு, ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சென்றால் சந்திக்க முடியலை. அப்படிங்கும்போது இது அப்போ என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை மக்கள் மீதோ அல்லது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மீதோ இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு?
செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன்? மனித உரிமை அவங்க வேலை செய்யக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம், அவ்வளோதான். அப்போது ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஒன்றும் ரொம்ப யார் வேணாலும் போய் சந்திக்கலாங்கிறதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. அங்கே உள்ள மக்களே வந்து அவங்க வந்து ரொம்ப, அதாவது இதுக்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு திட்டத்தை வந்து நம்ம ஒரு பகுதியில் நிறைவேற்றுறதுன்னா அதுக்கு வந்து முதல்ல கருத்து கணிப்பு கேட்கணும். அந்த எல்லா விதமான வந்து புள்ளி விவரங்கள், அளவீடுகள், அந்த ஆய்வுகள்லாம் செய்யணும். அதெல்லாம் முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் வந்து 6 நாளில் இது முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 மாவட்ட கலெக்டர்ஸ் அதில் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று ஒத்து வரவே இல்லை. ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு மரம் வந்து நாங்கள் இந்த சாலை போடுவதனால நீக்கப்பட்டு வெட்டப்படுதுன்னா நாங்கள் வந்து 6000 ரூபா கொடுக்குறோங்கிறாங்க. இன்னொரு மாவட்டத்தில் இப்போ 20,000 கொடுக்குறோங்க. இன்னொரு மாவட்டத்தில் 2000ங்கிறாங்க. இப்படிலாம் அவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, ஒரு நிரந்தர கொள்கையும் கிடையாது. எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் ஏதோ ஒரு அவசர கதியில் செய்தே தீர்வது அப்படிங்கிற அடிப்படையில் இது மேற்கொள்ளப்படுது. இப்போது உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அப்புறம் பூவுலகின் நண்பர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நீதிமன்றங்கள்னால இந்த திட்டங்கள் நிற்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீதிமன்றங்களால் மட்டும் இந்த திட்டங்கள் தான் நின்றுடாது. பெரிய அளவு நம்ம போராட்டங்களும் நடத்தி ஆகணும். இன்றைக்கி வந்து இந்த வழக்கெல்லாம் போட்டுறதுனால வந்து ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் வராது. ஒரு தற்காலிகமாக தான். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நீதிமன்றங்கள், பசுமை தீர்ப்பாயம் அவங்களே வந்து இது 14 பேர் கொல்லப்பட்ட பிறகும் தரங்க அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக தான் எதுவும் சாதிக்க முடியும். நிச்சயமாக தொடர்ச்சியாக மனித உரிமைகள் சார்ந்த தளத்தில் உங்களுடைய பணி, அது சம்பந்தமாக மக்களிடத்திலே தொடர்ச்சியான விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.